ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னென்னா, இன்றைக்கி வந்து புளிசாதம் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா அந்த புளிசாதத்துக்கு போடுற பொடி அதுதான் ஸ்பெஷல் புளிசாதத்து. கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். நீங்கள் எப்படிக்கா உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி டேஸ்ட் வருது, கோயில் புளிசாதம் டேஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த பொடி ரெசிபியே போடுங்கன்னாங்க. இன்றைக்கி அக்கா வந்து புளிசாதம் தான் செய்ய போகிறேன். எனக்கு அதனால் அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் போடுறேங்கிறது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த புளி சாதத்துக்கு தேவையான பொடிங்களை ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அந்த பொடி தான் நமக்கு புளி சாதத்துக்கு மெயினே. இப்போ என்னென்ன போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன் வாங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பொடியை நீங்கள் நிறைய செஞ்சு கூட வச்சு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம புளி கரைசலை மட்டும் ரெடி பண்ணி நம்ம பொடியை போட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கோயில் புளியோதரை மாதிரி டேஸ்ட் வர காரணமே இந்த பொடி தான். கருகக்கூடாது, கருகாமல் வறுக்கணும். இது பாருங்கள், வறுக்கும் போதே ஸ்மெல்லு தூக்கலாக இருக்கும். இந்த ஸ்மெல் கமகமன்னு வருது. இது போதும். இதை அந்த ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த கடலைப்பருப்பை. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மி தான் வெந்தயமும் ஒரு 4 முழு மிளகும். ரொம்ப வெந்தயம் போட்டாலும் கசப்பு தட்டிடும் புளி சாதம். அதனால் 3 பேருக்கு தான் பண்ணுறோம். அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, தனியா. இதுவும் கருகக்கூடாது. கருகுனா டேஸ்ட்டே மாறிடும். கருகலை. இந்த ஸ்டேஜில் மல்லி வாசனை எவ்வளோ கமன்னு வரும் தெரியுமா? நமக்கு வறுக்கும் போதே ஸ்மெல்லு தூக்கலாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லியை எடுத்துடலாம். கொஞ்சோண்டு எள்ளு, இது ஆப்ஷனல் தான். எள்ளு போட்டால் இன்னும் வாசமாக இருக்கும். வேணான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சோண்டு போடுவேன். எள்ளு வந்து வெடிக்கும். நின்றுக்குங்க. வெடிக்கும் போது எடுத்துடலாம். வெடிக்கிற சவுண்டு கேட்குதா பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 8 வரமிளகா, நீட்டு மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நான் 3 பேருக்கு தான் செய்கிறேன். அதனால தான் வரமிளகா கம்மியாக போட்டிருக்கேன். தாளிக்கும் போதும் நம்ம போட போகிறோம். ஸோ அதில் கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல. தாளிக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். மிளகாவை தீஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. வறுக்க வேண்டிய மசாலாலாம் வறுத்தாச்சு. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரை தண்ணி இல்லாமல் துடைச்சி கொரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து புளிக்குழம்ப தாளிச்சிக்கலாம். புளி சாதத்துக்கு மெயினே நல்லெண்ணெய் தாங்க. நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கோல்டு வினர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கோயில் புளியோதரை டேஸ்ட் கொடுக்கணுன்னா நல்லெண்ணெய் தான். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு ப்ரௌன் ஆகணும். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். புளி சாதத்துக்கெல்லாம் வந்து சாதம் வந்து 75% வெந்தால் போதும். ஃபுல் 100% வேகக்கூடாது, குழையக்கூடாது. சப்போஸ் அப்படி குழஞ்சிடுச்சினாலும் நீங்கள் சாப்பாடை ஆற போடும்போது சுற்றி நல்லெண்ணெயை ஊற்றி விட்டுருங்க. ஃபேன் காற்றுல வச்சுட்டு சுற்றி நல்லெண்ணெயை ஊற்றி விட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், சாதம் வந்து உதிரியாக ஆகும். கடலை பருப்பு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சா? இந்த ஸ்டேஜில் 2 வரமிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. நின்று போடுங்க, எண்ணெய் தெரிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றுறேன். புளி தண்ணியெல்லாம் ஊற்றும் போது நின்று ஊற்றுங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள்,
இப்போ டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு புளி கரைச்சலுக்கு மட்டும்தான் நான் போடுறேன். ஏன்னா சாதம் கிளறும் போது நம்ம கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். இதில் வேர்க்கடலை முந்திரி போட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். என்கிட்ட இல்லை வேர்க்கடலை முந்திரி, வேர்க்கடலை போடுவேன், சூப்பராக வரும் கோயில். இப்போ இது நல்லா கொதிக்குது, இவ்வளோதாங்க. இப்போ இது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அந்த புளி தண்ணி கொதிச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு வெல்லம், அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் நல்லா காரமாக தான் வேணும்னா நீங்கள் வெல்லத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெல்லம் போடும்போது இன்னும் டேஸ்ட் எக்ஸ்டன் ஆகும். வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ மெயினாக இதுக்கு தேவையானது, மெயினெல்லாம் நமக்கு தேவையான ஒன்று என்னென்னா பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் தாங்க இன்னும் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக ரொம்ப போட்டுறாதீங்க. அவ்வளோதான். இது இப்போது நல்லா சுண்டி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், குறைன்னு தெரியுதா? நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். இது வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டுட்டு மிச்சத்தை வந்து கொஞ்சம் ஆற விட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூடாக சாதம் வடித்து இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதான் பொடி சாதம் நல்லாயிருக்கும். குழம்பு வைக்க முடியாதவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ கிளறி விடுங்க. நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம தொட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், எண்ணெய் ஒரு கம்பி மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சுண்டிடுச்சின்னு நினச்சிக்கலாம். தெரியாதவங்க என்னடா தண்ணியாக இருக்கேன்னு திங்க் பண்ண வேணாம். நம்ம பொடி போட்ட உடனே கட்டியாக ஆரம்பிச்சிருங்க. புளிக்குழம்பு ஓரளவுக்கு கொதி வந்துடுச்சு. அந்த புளியுடைய வாசம் வந்து திக்காக ஆகும்போது ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வந்துடுச்சு. இந்த பொடியை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொடி இதில் போட்டுக்கலாம், கொஞ்சம் பொடி ஒயிட் ரைஸில் போட்டுக்கலாம். பொடி போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும். தெரியுதா? இங்கே பாருங்கள், கோயில் புளியோதரை மாதிரி சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சாதத்தை வடித்து இங்கே பாருங்கள் ஆற போட்டிருக்கேன். சாதத்தை சுற்றி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாது சாதம். இந்த பொடியை இதில் போட்டுடலாம். போட்டு சும்மா ஒரு கிளறு மேலோட்ட ஒரு கிளறி ஆற விட்டுறலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு புளி குழம்பே தேவையில்லைங்க. சும்மா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, பொடி சாதம் சூப்பராக இருக்கும். சுட சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும். கொஞ்சம் உப்பை போட்டு குழம்பு வைக்க முடியலன்னா இந்த மாதிரி பொடியெல்லாம் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, 1 மந்த்னாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இந்த ஆறட்டும். பொடி போட்டு 1 நிமிஷத்தில் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். பொடி போட்டுட்டு விட்டுறக்கூடாது, கிளறணும், இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிடும். பக்கத்தில் இருந்து ஒரு 2 மினிட்ஸ் வரையும் கிளறுங்க, போதும். கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். சாதத்தில் கிளறும் போது கொத்தமல்லியை தூவிட்டு கிளறலாம். சூப்பரான வாசம் வருது, கம்மன் வாசனை வருது. சூடாக கிளறி சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருதா? இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டுட்டு இந்த தொக்கை கூட நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ தேவைன்னாலும் நீங்கள் சூடாக சாதம் வடித்து நம்ம போட்டு கிளறிக்கலாம். புளி அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, கைப்படாமல் இருக்கணும். ஆனால் இப்போ இதை போட்டு புளி தொக்கை போட்டு நம்ம சாதத்தில் கிளறுவோம். சூப்பராக தொக்கு போட்டாச்சு. கிளறிட்டு டேஸ்ட் வேணும்னா உப்பு பத்தலைன்னா நம்ம மறுபடியும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு கிளறிக்கலாம். சூப்பராக கிளறியாச்சு. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. எப்போவுமே கிளறிட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.